அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசி நண்பர்களுக்கு இனி பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நம்ம மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. மகரம் ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசிங்க. மற்றும் மகரம் ராசி கூட 3 நட்சத்திரக்காரங்க பேராவீங்க. உத்திராடம் நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்கள் வரை, திருவோணம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் 1 முதல் 2 பாதங்கள். மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான். நீங்க வேண்டி வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ நம்ம சொல்ல போறது இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு மகர ராசி பலன்கள் தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்க போகுதுங்க. இப்போ சுக்கிரன் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய லக்னத்துல அமர போறாருங்க. மற்றும் சுக்கிரன் எப்பவுமே தான் இருக்கின்ற இடத்துல 7வது வீட்டை மட்டும்தாங்க பார்ப்பாரு. ஸோ இப்போ 7ஆம் பார்வையா அவர் பார்க்கறதுனால உங்களுடைய மனைவி மற்றும் கலசரசானத்தை பார்ப்பாருங்க. இதன் மூலமா இதற்கு முன்னாடி ஒரு சிலர் திருமணம் ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தற்சமயம் பிரிஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க 2 பேரும் திரும்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு நிச்சயமா திகழும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. மேலும் ஒரு சிலர் திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவி விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த விவாகரத்து ஆகாம உங்களுக்கு சாதகமா 2 பேருமே மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டமா சுக்கிர பகவான் உங்களுக்கு அருள் புரிவாருங்க. அவர் இந்த மாதம் பிப்ரவரி 26/2/2022 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சுக்கிரன் அவர் சைட்ல திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருந்தது அப்படின்னா அவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக இவர் முயற்சி பண்ணுவாருங்க. இது இவருடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் சனீஸ்வரர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு தற்சமயம் உங்களுடைய ஜென்ம சனியா இருக்கிறவர் இனிமே நெக்ஸ்ட் உங்களுடைய பாத சனியான 2வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 2வது வீடுன்றது குடும்பஸ்தானம்ங்க. ஸோ அங்கிருந்து அவர் உங்களுடைய பாத சனியா மாறுறார். அது மட்டும் இல்லாம சனி சிவருக்கு உகந்த வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2, 3, 7, 10 அல்லது 11 ஆகிய வீடுகள் ரொம்பவே விசேஷமான வீடுகள்ங்க. சரிங்களா. இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 2வது வீடான குடும்பஸ்தானத்துக்கு உங்களுடைய பாத சனியா மாறுறார். இப்போ இதனால உங்களுக்கு இனிமே என்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுடைய லக்னத்துல அமர்ந்திருந்த சனீஸ்வரர் பகவான் இப்போ உங்களுடைய பாத சனிக்கு வர்றதுனால உங்களுக்கு இடுப்புக்கு கீழே, சரிங்களா, இடுப்புக்கு கீழே அவ்வப்போது சிறிதளவில் வலி ஏற்படுவதும் அல்லது அவ்வப்போது சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு சின்ன அளவில் ரத்த காயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா பாத சனி வருது அப்படின்னாலே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக முட்டிக்கு கீழே ரொம்பவே அடிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லா மகர ராசி நண்பர்களுக்கும் நடக்காது. அவங்கவுங்க சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்குமே தவிர நம்ம சொல்றது பொதுவான ஒரு ராசி பலன்கள் மட்டும் தாங்க. சரிங்களா. உங்களுடைய சுயஜாதகத்துல சனீஸ்வரருடைய பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது மற்றும் குருவோட பொசிஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த அடிப்படுவது கூட கண்டிப்பாக நடக்காது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ சனீஸ்வரர் உங்களுக்கு பாத சனியாக கன்வெர்ட் ஆயிட்டார். ஓகேங்களா. அது ஒரு புறம் இருந்தாலும் குரு பகவான் என்ன பண்ணுவார், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. தற்சமயம் உங்களுடைய 2வது வீடான குடும்ப ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டு இது வரைக்கும் சனீஸ்வரரால் உங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்திருக்கலாம். எந்த மாதிரி தடைகள், நீங்க இப்போ ஒரு ஜாப்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க நல்லபடியா ஸ்பீடா தான் ட்ரை பண்ணுவீங்க. ஆனா நீங்க எந்த இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருவதற்கு கொஞ்சம் தடை அதிகமா இருந்திருக்குங்க. ஒரு சிலருக்கு ரொம்பவே டிலேவா இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கான்ட்ராக்ட்லாம் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பேமெண்ட் வருவதற்கு ரொம்ப காலதாமதமா இருந்திருக்குங்க. சரிங்களா. இப்போ சனீஸ்வரர் அப்படின்னாலே யாருன்னா நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி தள்ளி கொண்டு போறவர் தான் சனீஸ்வரருங்க. அவருடைய ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனே சனீஸ்வரர் பகவான் அப்படின்றனால உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடு பலன்கள் கண்டிப்பா செய்ய மாட்டாரு.
ஓகேங்களா, சந்தோஷப்பட்டுக்கங்க. அவரால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரே தவிர இந்த மாதிரி வந்து டிலே ஆகிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாங்க, சுத்தமாக இருக்காதுன்னு சொல்ல கிடையாது, உங்களுக்கு இருக்கும். ஆனால் மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மிக குறைவாக காணப்படுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஒரு 10 நாளில் கிடைக்கிது அப்படின்னா, அதே மற்ற ராசிக்காரங்களுக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20 நாள் அல்லது 25 நாள் கழிச்சு கிடைக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் ஒரு வேரியேஷன் இருக்குமே தவிர மற்றபடி வந்து மகரம் ராசிக்காரங்களுக்கு சுத்தமாக நடக்காதுன்னு சொல்ல கிடையாது, கொஞ்சம் டிலே இருக்கும், அவ்வளோதாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு அற்புதமாக வந்து இது வரைக்கும் இருந்து வந்த திருமண தடையை வந்து விலக்கிட்டுருவாருங்க. இது ரொம்ப விசேஷங்க. நிறைய பேருக்கு நானும் பார்த்துருக்கேன். 7 சனி காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து கைகூடி இருக்குங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுன்றதுக்காக இப்போ குரு பகவான் வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷங்க. இப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு குரு பலம் ஸ்டார்ட் ஆகிடும். எப்பத்துலேருந்து ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு வந்து உங்களுக்கு குரு பலம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுங்க. இப்போ இந்த குரு பலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து இன்கேஸ் ஜாதகமே தேரல அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அலைன்ஸ் வந்து செட் ஆகும். சரிங்களா, உங்களுடைய ஜாதகத்தை தேடி வந்து வரன் வந்து கண்டிப்பாக வந்து அமையும் அப்படின்றதான் இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. இப்போ பொதுவாக குரு பலம் அப்படின்றது யாருன்னா ஒருத்தங்க ஜாதகத்தில் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வரன் செட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஆணாக இருந்து உங்களுக்கு குரு பலம் இருந்தாலும் பெண் ஜாதகம் உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா, 2 பேருக்குமே குரு பலம் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாதுங்க. யாருன்னா ஒருத்தருக்கு இருந்தாலும் இன்னொருத்தருக்கு தானாக செட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு பலம் வந்து நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நல்லபடியாக கூடி வருது, சந்தோஷப்பட்டுக்கங்க. இது வந்து ஒரு அற்புதமான அதிசார குரு பயிற்சி நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு. ஸோ இப்போ ஒரு சிலருக்கு வந்து தோஷம் இருக்கலாங்க, அவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல தோஷம் இருக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கலாம், ஒரு சில பெண்களுக்கு வந்து மங்கல்ய தோஷம் இருக்கலாம். சரி, ஓகேங்க, தோஷம் இருக்கு, இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சிதம்பரம் டு கும்பகோணம் போகிற வழியில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. சரிங்களா, ஊர் பேரும் அதே தான், கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு. இல்லையா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த கோவில் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருடைய கோவிலுங்க. ப்ளஸ் அங்கே வந்து செவ்வாய் பகவானுக்கு ரொம்பவே விசேஷங்க. நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா இந்த 2 நாளில் எதனா ஒரு நாள் போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான செவ்வாய் தோஷம் உள்ள வரன் உங்களுக்கு அமைவதற்கு வந்து 100% வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா, எதற்காக வந்து செவ்வாய் தோஷம் உள்ள வரன் அமையும் அப்படின்னா, இப்போது செவ்வாய் தோஷம் அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டுங்க. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான செவ்வாய் தோஷம் உள்ள வரன் வந்து உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே கை கொடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இப்போ மகரம் ராசி நண்பர்களுக்கு அருமையான காலகட்டம், திருமணம் வந்து கை கூடுவதற்கு. தயவுசெய்து இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அலைன்ஸ் தேடிட்டு திருமணம் வந்து சீக்கிரமாக முடிச்சுக்க பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே சமயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ராகு கேது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை தரிசனம் பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்களோட தரிசனம் நீங்கள் எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு ராகு கேது பூஜை பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியமாக அந்த கோவிலுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு ராகுக்கு எதுவும் பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே
உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஒரு சில மகரம் ராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு அங்கே நாகதெய்வதைகளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மாங்கல்ய தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணாரு, குரு பகவான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையை விலக்கிட்டு உங்களுக்கு குரு வந்து பலம் பெற்று உச்சமடைகிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே விஷயத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரரும் வந்து உங்களுடைய 11வது வீட்டை பார்க்குறாரு. ஓகேங்களா. அதே சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 11வது வீட்டை பார்க்குறாருங்க. சரிங்களா. குரு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா வந்து உங்களுடைய 11வது வீட்டை பார்க்குறாரு. அதே சமயம் சனீஸ்வரர் வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையா வந்து உங்களுடைய 11வது வீட்டை பார்க்குறாருங்க. இப்போ இதன் மூலமா வந்து உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீண்ட நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் லாபம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபகரமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. அதாவது உங்களுக்கு தொழிலில் எதிரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதிரிகள் கிட்டேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும். இது வந்து ஏன் எதிரிகளோட பிரச்சனை தீரும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ராகு வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு அவர் வந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளோட பிரச்சனை தானாகவே தீர்வுக்கு வந்துடுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய தொழில் இதுக்கு முன்னாடி வளர்ச்சி இல்லை அப்படின்னாலும் இப்போ படிப்படியாக உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க, இது உறுதி. ஓகேங்களா. அதே சமயம் ஒரு சிலர் வந்து நீண்ட நாளாக வந்து நாங்கள் புதுசாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு காலம் வந்து சாத்தியப்படுது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் நீண்ட நாளாக வந்து நெக்ஸ்ட் லெவல் டெஸ்டினேஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் கிடைக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. அதே சமயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கு நல்லபடியாக காலம் கணிஞ்சு வருதுங்க. ஓகேங்களா. இதை விட எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து எங்களுக்கு ஜாப் இல்லைங்க, அதனாலே ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ் இப்போ வரப்போகிறதே. சரிங்களா. உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஜாப் இல்லாமல் ரொம்பவே மன கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படி இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல அருமையான வேலை கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம். நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் 2 பேருக்கும் வந்து நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து நீண்ட நாளாக வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அரசாங்க உத்தியோகமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதோ அல்லது கவர்மெண்ட் பேங்கிங் சைடில் உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. அதனால வந்து இனிமேல் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் அருமையான வேலை வந்து கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 4ஆம் வீடான தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இதன் மூலம் வந்து உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் இதுக்கு முன்னாடி இஷ்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் வந்து முன்னேற்றம் காணப்படுங்க சனி பயிற்சிக்கு பிறகு. அதாவது சனி பயிற்சி என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 2022. அதற்கு பிறகு வந்து அவங்களுடைய உடல் நலத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து காணப்படுங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மெடிசன் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மெடிசன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இப்போ வந்து கட்டுக்குள்ளே வருவதற்கு இது ஒரு அற்புதமான சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சியாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய கடன் மற்றும் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீண்ட நாளாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு வந்து கடன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க, நாங்களும் வந்து எப்படியாவது செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம், எங்களால் முடியல, அந்த கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஏற்கனவே அதுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா ஜாப் கிடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இது ஒரு நல்ல காலகட்டம்ங்க உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அதே சமயம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும்
இருக்கிறதுனால தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஜாப் செட் ஆயிடுச்சு அல்லது நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தொழிலும் நல்லா செட் ஆயிருங்க. இதன் மூலமே உங்களுக்கு லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைக்கும். இந்த லாபத்தை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து கண்டிப்பாக நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுவீங்க. சரிங்களா, வருத்தப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிப்போங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவு வந்து சார் நாங்கள் எப்படியாவது வந்து சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அல்லது காலியாக இருக்கக்கூடிய நிலம் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கட்டின வீடோ அல்லது காலி நிலமோ வந்து வாங்குவதற்கு உங்களுக்கு காலம் வந்து நல்லாவே சாத்தியப்படுதுங்க. சரிங்களா, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா, நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி வந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் மற்றும் மாலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். அதே மாதிரி தேவையற்ற உணவுகள் வந்து உட்கொள்ளாதீங்க. அப்படி இதை உட்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஜீரண கோளாறு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த உணவு வந்து செரிமானத்துக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த உணவு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சார் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு எதனா காலம் வந்து சாத்தியப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் வந்து சாதகமாக செட் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏன் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கேத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் போயிட்டு அமர்ந்திருக்காருங்க. ஓகேங்களா. அதே சமயம் ராகு வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். அவர் 4ஆம் வீடான தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அதாவது ராகு கேது அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு அப்படின்றவர் போகக்காரகன், கேத்து அப்படின்றவர் ஞானக்காரகனுங்க. இப்போ கேத்து என்ன பண்ணுவார்னா நீங்கள் எந்த ஒரு தொழில் நல்ல தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்லேருந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஞானத்து மூலமாக கற்றுக் கொடுப்பார். அதே ராகு என்ன பண்ணுவார்னா நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் அதிகமாக வருவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த காரணத்தினால தான் நம்ம தெளிவாக சொன்னோம், உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு தொழில் வந்து சிறப்பிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்ம வந்து சொன்னோங்க. சரிங்களா, நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்பவே அற்புதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் நம்மளுடைய தமிழகத்திலே வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 100% வந்து உங்கள் வகுப்பில் வந்து முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமாக எதனா வில்லங்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கரெக்டான அட்வொகேட்டை பிடிச்சிங்க அப்படின்னாலே 100% வந்து உங்கள் சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் முடிஞ்சிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஓகே மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மகரம் ராசி நண்பர்களுக்கு நல்ல காலம் எப்போ வரப்போகுது, ப்ளஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகுவதற்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்னது வந்து மகரம் ராசி கூட பேர இருக்கின்ற இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி சொன்னது கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.